மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே தான், தம்பியோட ரிசல்ட் டே தான். இப்ப ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. தம்பியோட மார்க் என்ன அப்படின்னு இந்த வீடியோல வந்து ஃபுல்லாவே பாப்பீங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டென்த் ரிசல்ட் பார்க்குற எல்லா மாணவ செல்வங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். எது நடந்தாலும் பாசிட்டிவாகவே எடுத்துக்குங்க. அதாவது ரிசல்ட்டுங்கிறத ஒரு 3 நம்பர் தான். இது வந்து நம்ம வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து ஹையர் செகண்டரிலாம் இருக்குது. ஸோ இதில் கம்மி மார்க் எடுத்தாலும் இதில் விட்டுருந்தாலும் நம்ம அடுத்தது என்ன பண்ணாங்கிற ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ வந்து யாரும் வந்து மன உளைச்சல் ஆகாதீங்க. எந்த ஒரு தவறான முடிவு யாரும் எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு அம்மா அப்பா வந்து கூட இருங்க. ஆனா இந்த வீடியோ வந்து எந்த நேரத்துக்கு எப்போ போஸ்ட் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. அதனால எல்லாத்துக்குமே வந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பியோட மார்க்குன்னு நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா எங்களுக்கு நிஜமாலுமே கெஸ் பண்ண தெரியல. எந்த மார்க் வந்தாலும் நாங்கள் எங்களுக்கு ஓகே தான். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஜெக்டாக எழுதுனால அந்த மார்க் அவனுக்கு இப்போ எல்லாம் ஓவரால் ஃபுல்லாக எழுதுறதுனால அவன் எந்த அளவுக்கு எழுதியிருப்பான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ மார்க் வந்தால் தான் தெரியும். நாங்களும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் இந்த மார்க்கு எவ்வளோ எடுத்தாலுமே தம்பிக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம். அந்த வீடியோவும் தனியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கூரில் நோம்பி, அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஸ்பெஷலான டே இல்லைன்னா எங்கள் ஊர் நோம்பில் நாங்கள் இன்றைக்கி வந்து காவடி கிளம்புறோம். அந்த வீடியோ வரும். அது எப்போ வரும்னு தெரியாது. ஸோ வந்து நாங்கள் ட்ராவலில் இருக்கனால டக்குன்னு இந்த விளாக் எங்களால் போஸ்ட் பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. ரிசல்ட் பார்த்துட்டு இன்னமும் கிளம்பல. ஒருவேளை ரிசல்ட் வீட்டிலே பார்த்துட்டு கூட நாங்கள் கிளம்புனாலும் கிளம்புவோம். இப்போ வந்து பார்க்கலாம். பரணி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். மார்க்கு 9:30 ஆனால் வரல. 9:30 வரல. 31 கொடுப்போம். 31 சரி கூட கெட் மார்க் கூட ஒண்ணுமே வரல. பிளாங்கா இருக்குது. இது லோட் ஆயிட்டு இருக்கும். மெசேஜ் வந்திருக்கு எனக்கு, நார்மல் மெசேஜ். 10th ரிசல்ட் ஆன் பண்ணிட்டாங்க அப்படிங்க. some issues in connection please check. அத கொஞ்சம் லேட் ஆகும். இப்போதான் எல்லாம் ஓபன் பண்ணி கரெக்ட்டா அதுலயே வந்துருவாங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்றது? மறுபடியும் ரீடேக் பண்ணு. மறுபடியும் வந்து பண்ணி அதை எப்படி பண்ணு அப்படின டைம். கிளிக்லயே இருக்குது. நான் 2 நிமிஷம் தோ உள்ள போட்டு வச்சிருக்கோம். டக்குன்னு கெட் மார்க் கொடுக்க போறோம். ஆமா. தீபா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பாக்குறப்ப. நம்ம ஏமா சர்வர் பிஸின்னு இருந்துச்சு. ஆனா சார் நம்மளுக்கு முன்னாடி பார்த்துட்டாரு. பார்த்து ரெடியா வச்சிருந்தார். நம்ம தான் லேட்டு. நான் 1 நிமிஷம். just 1 minute. யாரு? just 1 minute. 1 நிமிஷம். வாங்க. கரெக்டான நேரத்தில் அவங்க பெரியாத்தா வந்து விட்டார்கள். பேரனோட மார்க் 10வது மார்க் ரிசல்ட்டுக்காக உட்காந்துருக்கோம். உட்காருங்க. இரு, இன்னும் 1 நிமிஷம் இருக்கும். சாப்பிடுங்க. லெமன் ரைஸ், இட்லி சாப்பிட்டீங்க, தோசை சாப்பிட்டீங்க. இன்னொரு ஒரு நண்பன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் மார்க். இன்னும் 1 நிமிஷம்டா. பார்த்தலடா இது. பரணியோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கே வந்துட்டான் பாருங்க. அவள ஆர்வம் அவனோட மார்க் பார்க்காம அவனுக்கு பார்த்து உள்ளது பார்த்தலாம். அந்த பையனாரு அதான் அவங்க ஹை ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு ஆத்தா இருப்பாங்க கொஞ்சம் முண்டிக்கு, அவங்க பேரன். வந்துருச்சு வெயிட் பண்ணுங்க. வந்துச்சா? சீக்கிரம் கொடுங்க. வாடமணி கதவு சாத்துக்கு மாமா. சவுண்ட் கேக்கு. பாட் சவுண்ட். இல்ல 9:30 ஆகுதுன்னு பாரு. இல்ல ஆயிடுச்சு. என்னமா வருது? ட்ரை அகைன் வருது. ஆமா, இன்னும் வரல. இன்னும் வரலையா? ட்ரை அகைன் எங்க வந்திருக்குது? மார்க் மேம் லைன்ல இருக்காங்க. பரணியோட மார்க் வந்துருச்சு. அவங்க மேம் கூப்பிட்டாங்க. ஹலோ மிஸ். சொல்லுப்பா. 471. கட் பண்ணிட்டாங்க. இல்ல லைன்ல இருக்காங்க. பேசு. சலம்
தமிழ்ல 93, இங்கிலீஷ்ல 91, மேக்ஸ்ல 90, சயின்ஸ்ல 98, சோஷியல்ல 90. என்ன அவனை ஆச்சரியமா பார்க்குறான். அவன் 420 அந்த மாதிரி தான் கெஸ் பண்ணிட்டு இருந்தான். எவ்வளோ வந்து 471. நான் சொன்னேன் 450 வந்துடும் தாண்டிடுவான். 471 மார்க். வெறும் 29 மார்க் தான் கம்மி. சூப்பர் பரணி, வாழ்த்துக்கள். சூப்பர் மார்க். மார்க் வந்துருச்சு. பட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் மட்டும் தெரியல. ஆனா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல தெரியல. பட் வந்து 500க்கு வெறும் 30 மார்க் தான் கம்மி. கம்மி பாத்தீங்கன்னா 471. லாங்குவேஜ்ல 93, இங்கிலீஷ்ல 91, மேத்ஸ்ல 99. ச்சே, ஒரு மார்க் மிஸ் சயின்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, மேத்ஸ்ல சென்டம்க்கு 1 மார்க் மிஸ். அதே மாதிரி சயின்ஸ்ல 98, எஸ்எஸ்ல 90. மொத்தம் 471. தம்பிக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. நாங்க ஆன்லைன்ல போனா சர்வர் வந்து பிஸியாவே இருந்துச்சு. 471 மார்க் எடுத்துட்டான். 471. அந்த ஆன்லைன்ல போய் பாரு தம்பி. ஆன்லைன்ல வர மாட்டேங்குது. மெசேஜ் எனக்கு வந்துச்சு. எனக்கு கரெக்ட்டா 9:30க்கு மெசேஜ் வந்துச்சு. நம்பர் ரோல் நம்பர் தான் வந்திருக்கு நான் நினைச்சேன். சோசியல்ல 90. தமிழ் அப்பயே 93 தான் வந்திருக்கு. எல்லா இதுலயும் 93 தான் வருது. அதுல ஸ்டார்டிங்ல 93 தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்லை. மேத்ஸ்ல சென்டென்ஸ் மட்டும் ஒரே மார்க் கம்மி. மத்த எல்லாத்துலயும் 90க்கு மேல தான் மாமா. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆளே மேம் கூப்பிட்டு சொல்லுவாங்க. யார் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. தெரியல, அது என்னன்னு தெரியல. ஆனா 471. ஆனா செகண்டா தேர்டான்னு தெரியல. 3 மார்க்குங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். மார்க் தம்பியோட மார்க்குங்க. அப்ப அப்படி வந்தால் ரெண்டாவது வருவா. ரெண்டாவது வந்துருவா. ஃபர்ஸ்ட் வரலைன்னா ரெண்டாவது வந்துருவீங்க. எல்லாமே 90 மேல. எல்லாமே 90க்கு மேல. அதனால நீ இஷ்டதான் எல்லாத்துலயும் அப்படிதான் கேப் இருக்கும். எது அமுத்துறது இல்ல ஆன்ல தான் இருக்கு. ஹாப்பி 9:30க்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து நார்மல் மெசேஜ் வந்துச்சு. நாங்க இதுல வந்து செக் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மிஸ் மெசேஜ் அவங்க மிஸ் கால் பண்ணிட்டாங்க. தம்பியோட மார்க் பாருங்கன்னு. அதை பார்த்தோம், ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ரிசல்ட் பார்த்த டைம் பாத்தீங்கன்னா 9:33. இது வந்து தீபக் வந்து பார்த்து வந்து அனுப்பியிருக்கிறான். தம்பியோட ரிசல்ட் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. மிஸ் தான் வந்து ஃபோன் பண்ணி தம்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. உங்க மிஸ்ஸுக்கு சொல்லி தேங்க்யூ சொல்லிடு. தேங்க்யூ மிஸ். எப்படி என்ன நினைக்கிற? எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண? 450 மேல. அவ்வளவுதாங்க. 430, 450 தான் சொல்லிட்டு இருந்தான். 471 எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். மார்க்லாம் நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோல சொல்லிட்டேன். எல்லாமே 90க்கு மேலதான். ஒன்ல மட்டும் 90, 91 எடுத்திருக்கிறான். ஓகே, பரவாயில்ல. ரொம்ப ஹாப்பிங்க. தம்பி இந்த அளவுக்கு மார்க் எடுத்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. தம்பியோட ரிசல்ட் வீடியோ வரப்போகுது. மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. இப்போ வந்து இந்த vlog வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். தம்பிக்கு செலிப்ரேஷன் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வரும். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ பரணி. தம்பிக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பி. எனக்கு தலைவலியும் வந்துருச்சு இந்த சந்தோஷத்துல. நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க தம்பிக்கு. எல்லாத்துக்கும் பேசிட்டு இருந்தா தம்பி. ரொம்ப ஹாப்பி.